முடியும் கண்டிமிக்கவர்களே. மட்டுமல்ல, வெறுமனே வார்த்தைகள் சொல்லிவிட்டு போறதல்ல. சில நேரங்கள்ல அண்டை வீட்டுக்காரர் மாற்று மத சகோதரர்களாய் அமைகிற போது நம் அழகிய நடைமுறைகள் செயல்களின் மூலமாக இஸ்லாமிய அழைப்பை செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதமான வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். மன்னிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, முக வளர்ச்சியோடு பழகுவது, நம்முடைய முகங்களில் எல்லா நேரங்களிலும் புன்னகை தவள அவரிடத்திலே பேசுவது, ஜாதி மத பல்வேறு மதம் ஆச்சரியங்கள் இல்லாமல் உதவிகளை செய்வது, இந்த அற்புதமான ஒரு அழைப்பாக இஸ்லாமிய அழைப்பாக அமையும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமருடைய மகன் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அன்றைக்கு ஆடு அறுத்து கறி சமைக்கப்படும். மனைவி இடத்துல கேட்பாங்க, பக்கத்து வீட்டு கறி போயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அண்டை வீட்டான் யூதன், முஸ்லீம் அல்ல. கேட்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சா? இல்ல. இப்ப உடனேயே கொடுக்க அனுப்புங்கள் என்று சொல்லி அருகில் இருக்கிற அண்டை வீட்டான் முஸ்லீம் அல்லாத ஒரு யூதன் அவனுக்கு பங்கு போகிற கனிமிக்கவர்களே சொல்லிவிட்டு சொல்வார்களாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அண்டை வீட்டாரோடு அழகிய முறையிலே நடந்து கொள்ளுங்கள். எந்த விதமான மதம் ஆச்சரியம் இல்லாமல், இன துவேஷம் இல்லாமல் அண்டை வீடு என்கிற போது அனுசரையோடு நடப்பதற்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது கனிமிக்கவர்களே. மட்டுமல்ல,